நெல்லை அலுவலக வளாகத்திலுள்ள மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் தலைவர் VSR ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட பஞ்சாயத்து செயலாளர் இங்கர்சால் முன்னிலை வகித்தார். இதில் மாவட்ட கவுன்சிலர்கள் கனகராஜ், பாஸ்கர், சாலமோன், டேவிட், ஜான்சன், ரூபா, சத்யவாணி, முத்து, தனித்தங்கம், அருந்தவசு, கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மாவட்ட ஊராட்சிக்கு நியமன உறுப்பினராக ராதாபுரம் யூனியனுக்குட்பட்ட ஆனைக்குடியைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவர் நியமிக்கப்பட்டார். அவருக்கு நியமன ஆணையை தலைவர் VSR ஜெகதீஷ் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மற்ற கவுன்சிலர்கள் மாற்றுத்திறனாளி நியமன கவுன்சிலர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கூட்டத்தில் கடந்த கால கட்டங்களில் மாவட்ட பஞ்சாயத்துக்குட்பட்ட யூனியன்களில் பல்வேறு பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 9.24 கோடியில் சாலை வசதி, பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட 214 பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடித்து விடுவதற்குள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட பஞ்சாயத்து சார்பில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் வெள்ள சேதங்களுக்கு செலவு செய்வதற்காக 1 கோடி கையிருப்பு தொகையாக வைக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ் தெரிவித்தார். மழையால் ஏற்படும் பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மாவட்ட பஞ்சாயத்து மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்.